நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது சார். ரோட்ல எவனாச்சு அவனோட பிரச்சனைக்காக இறங்கி நின்று போறானான்னு வைங்கள, நியாயம் கேட்குறான்னு வைங்கள, அந்த நியாயம் கேட்குறவன நம்ம ஏதோ ஒரு நாய் மாதிரி பார்த்துட்டு போயிடுவோம். டைம் இருந்தால் நின்று கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போவோம். ஒரு வேளை ரொம்ப அவசரமான வேற வேலை ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படியே பாசிங்களே அவனை பார்த்துட்டு நம்ம மட்டும் கடந்து போயிடுவோம். அது கூட ஏற்றுக்கலாம். ஏன்னா அது நம்ம பிரச்சனை இல்லையே, அது அவனோட பிரச்சனை. ஆனா இங்க ஒரு மனுஷன் நம்ம பிரச்சனையை எடுத்து பேசிக்கிட்டு இருக்காப்புல. ஓம் பிரச்சனை, ஏன் பிரச்சனை. அந்த ஆளை கொஞ்சம் கூட தாக்கம் நல்லா ஏற்படுத்துது, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அந்த தாக்கம் எதிர்பார்த்த அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றதுதான் உண்மை. கிணத்துல போட்ட கல்லாட்டம் அப்படியே கிடக்குறான், நமக்குள்ளேயே முணு 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 முணுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதனால அதாவது ராகுல் காந்தியோட ஓட் சேவரி அதுதான், வேற எதுவும் இல்லை. ஆட்டு மந்தையிலேருந்து நட்டு ராத்திரி உள்ள பூந்து ஆட்டை திருடிட்டு ஓடுற மாதிரி நாம முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம கிட்ட இருந்து ஓட்டை திருடிட்டு ஓடிட்டாங்க. இத ஒரு ஆளு தேடி கண்டுபிடிச்சு ஆதாரத்தோட அடி அடி அடின்னு அடிக்கிறாப்புல, தன்னந்தனியா நின்று சம்பவம் செய்யறாப்புல சார். அவர்கிட்ட இருந்து எதுவும் அவங்க திருடிட்டு போகல, நல்லா தெரிஞ்சாங்க. அவர்கிட்ட இருந்து போகல, அவங்க திருடினது முழுக்க 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 நம்ம கிட்ட இருந்து. அவர் முடிஞ்ச வரைக்கும் அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். அவரோட வேலை அவ்வளவுதான், மக்களுக்கு எடுத்து சொல்லணும். நல்லா பார்த்துக்க, உன்னைய குனிய வச்சு குத்துறாங்க அப்படின்றத ஸ்லைட் ஷோ போட்டு காமிச்சிட்டாப்புல. நியாயமா இந்த கோபம் இப்ப எங்க இருந்து கிளம்பணும்? ஒரு ஸ்பார்க் ஒன்று வேணும். அவர் ஸ்பார்க்கை போட்டாப்புல. ஆனா ஏன் நமக்கு அது கிளம்ப மாட்டேங்குது? நியாயமா இந்த பிரச்சனை ஒரு பெரிய விஷயமா, ஒரு பெரிய மூவ்மெண்டா மாறி இருக்கணும். ஆனா ராகுல் காந்தியை டம்மி பண்ணி டம்மி பண்ணி டம்மி பண்ணி கடைசி வரைக்கும் ராகுல் காந்தியோட விஷயத்தை வெளியில வரவிடாம தடுக்கிறாங்க, அவர் சொல்ற விஷயத்த. ஆனா இதனால பாதிக்கப்பட போறது ராகுல் காந்தி கிடையாது. அவர் என்ன இதை கண்டுபிடிச்சு அவரு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஃபேமிலியை ரன் பண்ண போறாப்லையா? நாம நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா நமக்கு இது நடந்தே ஆகணும் சார். நாம ஒரு ஸ்டெப் எடுக்காம, நாம இதை சீரியஸா எடுத்துக்காம விட்டுட்டோம் அப்படின்னா ராகுல் காந்தி ஒரு அளவுக்கு தான் போராடுவார். அதுக்கப்புறம் போங்கடா உங்களுக்கே அதுல ஒண்ணு இல்லைன்னா அப்புறம் நான் கத்தி என்னடா ஆக போகுதுன்னு சொல்லி கடப்புல போட்டு அவர் மாட்டு கண்டுக்காம போயிடுவாப்புல. எவ்வளவு பெரிய இஷ்யூ இது! பேசுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர். அவங்க பேச பேசத்தான் பல விஷயங்கள் வெளியில வரும். அப்புறம் எல்லாரும் சொல்றாங்க ராகுல் காந்தி இதை ஒரு பிளானோட பண்றாரு, இந்தியாவை வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு. அவர் இந்தியாவை எவன் எவன் உள்ளுக்குள்ள வச்சு வன்கொடுமை பண்ணிட்டு இருக்கான, அந்த ஜனநாயகம்ன்ற அந்த ஒண்ணை வன்கொடுமை பண்ணிட்டு இருக்கான அவங்கள எக்ஸ்போஸ் பண்றாரு. ஐ ஸ்டாண்ட் வித் ராகுல் காந்தி. நீங்க இதை முழுசா கேளுங்க, அதுக்கப்புறம் நிக்கிறது நிக்காதது உங்களோட விருப்பம். பாப்போமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பி. பாஜகவுடைய ஒரே ஒரு கேட்ச் பாயிண்ட் இதுதான், எங்களுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. இந்தியாவுக்குன்னு ஏதாச்சும் ஒரு ரூல்ஸ் இருந்தா அது மீறப்படும், ஒவ்வொரு ரூல்ஸும் மீறப்படும். இப்போ ராகுல் காந்தி இந்த ஓட் சோரியை கொண்டாந்து முன்னாடி அடிச்சுக்கிறதுக்காப்புல இல்லை, இந்த ஓட்டு திருட்டு பாசாக்கா ஒவ்வொருத்தனையும் ஏமாற்றி தான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு அப்படின்றத தெல்ல தெளிவா எவிடன்ஸோட எடுத்து அடிக்கிறாப்புல. அதுக்கு இவங்க பதிலுக்கு ராகுல் காந்தி அடிக்கிற விஷயம் என்ன தெரியுமா? ராகுல் காந்தி பொய் சொல்றாரு, ராகுல் காந்தி இந்த விஷயத்தை வச்சு அவருக்கு ஆதாயம் தேட பார்க்கிறாரு, ஆட்சியை கவுக்க பார்க்கிறாரு, அவருக்கு இதை விட்டா வேற வழி இல்லை, அவரால் ஜெயிக்க முடியாது, ஏன்னா மக்கள் அவரை நம்பல.
மக்களை குழப்புறதுக்காக, தன்னோட சுயலாபத்துக்காக மட்டுமே ராகுல் காந்தி இந்த ஓட்சோரி அப்படின்ற ஒரு விஷயத்த திரும்ப 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 நம்மக்கிட்ட தூக்கிக்கிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்திய என்ன சொல்ல, ஒட்டு மொத்தமாக டம்மி பீஸ்பா, அதுக்கு வேற வழி இல்லாமல் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க. அதாவது ராகுல் காந்தி எந்த அளவுக்கு நம்மளை பைத்தியக்காரனாக்குறாங்க பாரு. எவிடன்ஸ் இருந்தா கொடு, எவிடன்ஸ் இருந்தா கொடு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தியை ஒவ்வொரு முறையும் அடிச்சு 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 அவர் சொல்றதுக்கெல்லாம் திரும்ப பதிலுக்கு எவிடன்ஸ் இல்லை, அவர் கொடுக்குற ஒவ்வொன்றுமே எவிடன்ஸ் தான் அப்படின்ட்டு உங்களுக்கும் தெரியுது, நமக்கும் தெரியுது. இல்லாட்டி அக்யூரேட்டா இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ண முடியுமா சார்? டைமிங் முதற்கொண்டு சொல்றாப்புல, இந்த டைமிங்ல இந்த இவ்வளவு டைமிங்ல இது நடந்திருக்கு. பத்தும் பத்தாததுக்கு இது நாட் ஓன்லி த ஹியூமன், அதாவது மனுஷ பயலுக மட்டும் இந்த வேலையை பார்க்கல, அதை தாண்டி சில பல டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி அவங்களோட தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. அதையும் ஆதாரத்தோட ராகுல் காந்தி எடுத்து அடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு இதெல்லாம் ஒரு நாளைக்கு இவர் எடுத்து கண்டுபிடிப்பாரு, எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் சேர்ப்பாரு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சிருந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் எல்லாத்தையும் அவங்களுக்கு சாதகமாக அதை அவங்க மாற்றிக்கிட்டாங்க. ஒன்றும் இல்லை, இந்த எலெக்ஷன் கமிஷன் தான் இது எல்லாத்துக்கும் ஹப், சென்டர் ஆஃப் த அந்த இது வந்து எலெக்ஷன் கமிஷன். அதை சுற்றி தான் இவ்வளவு வேலைகள் நடந்திருக்கு. எலெக்ஷன் கமிஷனுக்கு நேரடியாக இந்த வேலையை செய்யணும் அப்படின்ற அவசியமும் இருந்திருக்கு. ஏதோ ஒரு அழுத்தத்தின் மூலியமா எங்கேயாச்சும் ஒரு ஹோல்டு எலெக்ஷன் கமிஷனோடது எவன் கையிலையோ சிக்கி இருக்கு. அது காரணம் ஒன்றும் இல்லை, இப்போ எலெக்ஷன் கமிஷனரை எப்படி, அதை ஈஸியாக இருக்குல்ல, அந்த எலெக்ஷன் கமிஷனரை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இது வரைக்கும் இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி எந்த பக்கமும் வந்து அவர் சாஞ்சிடக்கூடாது, ஒரு பக்கமாக நின்று வேட்டியை தூக்கி பிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக எதிர்கட்சியிலேருந்து ஒரு ஆள், ஆளுங்கட்சியிலேருந்து ஒரு ஆள், சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜு, இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு மனசா ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும், அவர் தான் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இதுக்கு முன்னாடி இருந்த ரூல். அதை அவசரமாக மாற்றுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டை அந்த குழுலேருந்து அப்படியே தூக்கி வெளில போட்டாங்க. இது அவங்க பண்ண முதல் ஸ்டெப். அடுத்தது, எலெக்ஷன் கமிஷனர் மேலே எந்த கேஸும் போடக்கூடாது. அதாவது இந்த நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா, அந்த நீதிபதிகள் மேலே அவ்வளவு சாதாரணமாக வந்து எந்த ஒரு கேஸையும் போட்ட முடியாது. ஆதாரம் இருந்தாலும், டெல்லியில் ஒருத்தர் மாட்டினார் இல்லையா, 100 கோடி ரூபாய் பணம் எரிஞ்சு கிடக்கு, இன்னமும் அவர் ஜாலியாக தான் இருக்காப்புல, அதை பற்றி அவர் எதுவும் கண்டுக்கிறது கிடையாது. அந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷனர் மேலே அவ்வளவு ஈஸியாக எவனும் கேஸை போட்ட முடியாது. இது அவங்க எலெக்ஷன் கமிஷனரை பாதுகாத்த 2வது கூண்டு. அந்த விஷுவல்ஸ் தர முடியாது, சிசிடிவி. அந்த சிசிடிவியை கொடுக்கணுன்னதுக்கு பொம்பளைங்கெல்லாம் வந்து போடுவாங்க, அந்த சிசிடிவி உனக்கு வேணுமா, வக்கரம் பிடிச்சவங்களா அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்டாங்க. குளிக்கிற வீடியோவா அது, இல்லை ஏதாச்சும் படுக்கை காட்சியில் பட்டன் அழுத்த போகிறாங்க, அவ்வளோதானே, வேறு எதுவும் கிடையாது. இல்லை இந்த எக்ஸாமுக்கு இந்த நீட்டுக்கெல்லாம் போகிறப்ப ஃபுல் பாடி செக்அப் பண்ணி அனுப்புகிற வீடியோலாம் ஏதாச்சும் உங்கள்கிட்ட கேட்டாங்களா என்ன? அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணுறீங்களா? ஓட்டு போட போகிறவன் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக போகிறான், பரீட்சை எழுத போகிறவன் பட்டு தான் உள்ளே போகிறான். டிஃப்ரென்ஸு அதை தர முடியாதுன்ட்டாங்க. இப்போ இதில் பார்லிமெண்ட்டில் இதுக்கு ஓட்டு போட்டாங்களே, விபிக்கு, வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு. அப்போ லேடியெல்லாம் வந்து லேடி பார்லிமெண்ட் மெம்பர்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்க, பாஜக மெம்பர்லாம். அதையெல்லாம் வந்து பயங்கரமாக வெளியில் வைரல் பண்ணாங்கல்ல. அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? தரமாட்டேன்ட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அல்டிமேட்டாக இன்னொரு விஷயம், ஒரு இடத்துல ஒரு தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா அந்த தேர்தலில் 45 நாளைக்கு மட்டுமே அந்த சிசிடிவி வச்சிருக்க முடியும், அதுக்கப்புறம் அதை வச்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை. சிசிடிவி வெறும் 45 days.
எவ்வளவு கிரிமினலாக யோசிச்சிருப்பாங்க பாருங்க. இதில் எலெக்ஷன் கமிஷன் மேலே எந்த தப்பும் கிடையாது. அதாவது ராகுல் காந்தி சொல்ற அத்தனை குற்றச்சாட்டுகளும் பொய்ன்றாங்க. ஆனால் ராகுல் காந்தி தான் சொல்றது ஒவ்வொரு விஷயமும் எந்த அளவுக்கு ரொம்ப துல்லியமானது, அக்யூரேட்னு ஒன்று இருக்குல்ல, அக்யூரேட்டாக எடுத்து கொடுக்குறாப்புல. அதை இவங்களால அப்போஸே பண்ண முடியல. அதை விட அல்டிமேட்டான ஒரு விஷயம், எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்குச்சு, எஸ் எங்கள் சைடில் நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்குது. மிஸ்டேக்ஸ் இருக்குன்றது சாதாரணமான விஷயம் சார். ஆனால் அந்த மிஸ்டேக்காக இருக்கிற வரைக்கும் தான் சாதாரணமான விஷயம். தெரியாமல் நடந்தது, தெரிஞ்சே நடக்கிறதுக்கு. ஆளுகளை சேர்க்கிறது மட்டும் ஃப்ராடு கிடையாது, ஆளுகளை நீக்கிறதும் ஃப்ராடு. எலெக்ஷன் கமிஷன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பீகாரில் சொன்னுச்சு. நம்ம ராகுல் காந்தி ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஓட் சோரி எக்ஸ்போஸ் பண்ணார்ல, அதில் அந்த அட்ரஸ் ஏஏஏ 1234 அந்த நம்பர் அப்படி இருந்துச்சு இல்லையா. நாங்கள் வீடு இல்லாதவங்களாம் அப்போ ஓட்டு போடக்கூடாதா? வீடு இல்லாதவங்களுக்கு நாங்கள் அப்புறம் வேறு எப்படி தான் ஓட்டு நம்ம குடிக்கிறது சொன்னாங்க. எலெக்ஷன் கமிஷன் மனித நேயத்தோடு நடந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இப்போ மகாராஷ்டிராவில் ஒரு இடத்துல அந்த எக்ஸாம்பிள் எடுத்து காட்டினார் இல்லையா, அங்கேயே ஒரு 6000 போலி வாக்காளர்கள் உள்ள என்ட்ரி ஆயிருக்காங்கன்ட்டாங்க. அதுலேயுமே ஒரு 1000 பேரை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். 1000 பேரை எப்படி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, வீடு இல்லை, டாக்குமெண்ட்ஸ் இல்லை, சரியான டாக்குமெண்ட்ஸ் இல்லை, ஆளே ஃபோர்ஜரி. ஆளே ஃபோர்ஜரி அப்படின்றது அதெல்லாம் ஏற்றுக்கலாம். வீடு இல்லை, ஏன் இப்போ அங்கே மனிதாபிமானம், அந்த மனித நேயம் எங்கே போச்சு? ஏன் அதை பண்ணலை? அப்போ ஃப்ராடுலண்ட் என்ட்ரி உள்ள ஹேண்டில் செய்யப்பட்டிருக்கு. அதாவது வித்தவுட் ஈஸியை நாலேஜ் சார், இது உள்ளுக்குள்ள நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க நினைச்சா மட்டும்தான் இதை அலோவ் பண்ண முடியும். இப்போ ராகுல் காந்திக்கு ஈஸியே பதில் சொல்ல வேண்டாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஈஸியா பதில் சொல்ல வேண்டாம், முடியாதுன்ட்டாங்க. எங்களெல்லாம் கேள்வி கேட்குற அதிகாரம் இந்தியாவில் எவனுக்குமே இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இப்போ போய் நிற்குது. உங்களை கேள்வி கேட்குற அதிகாரம் எவனுக்கும் கிடையாது. ஆனால் எங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? எங்களுக்குன்னா சாதாரணமான மக்களுக்கு எந்த நம்பிக்கையில் நாங்கள் எதுக்காக தேர்தல் ஆணையம் இருக்குது? முதல்ல இதை கேட்டால் குளறுபடின்றாங்க. இது குளறுபடியோ குழப்பமோ தவறோ இல்லை, இது குற்றம். இட்ஸ் அ கிரிமினல் திங், அவ்வளவுதான். அதை சாதாரணமா ஜனநாயக படுகொலை, ஏற்கனவே ராகுல் காந்தி சொன்னதுதான். கண்ணுக்கு முன்னாடி துடி துடிக்க கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்காங்க. அவன் எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையத்துக்கு நமக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? ஓட்டு போற ஒவ்வொருத்தனுக்கும் பதில் சொல்லணும். அதுக்காகத்தான் உங்களை உட்கார வச்சிருக்காங்க, உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. உண்மையில கட்சிக்காரங்க மேல, ராகுல் காந்தியோ இல்லை ஐயா மோடியோ, அவங்க மேல எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா அவங்கெல்லாம் அரசியல்வாதிகள். மக்களுக்கு நியாயமா நடக்க வேண்டிய ஆள் யாரு? ஆனா இப்போ உங்க மேல நம்பிக்கை இருக்கா? இருந்திருக்கும். ராகுல் காந்தி சொன்னது எல்லாம் முழுக்க முழுக்க போயின்னு அவரை மாதிரியே நீங்களும் ஒரு ஆதாரத்தோட நெஞ்ச நிமித்தி நின்று இருந்தா இருந்திருக்கும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க பதிலுக்கு? ராகுல் காந்தி சொல்றது எல்லாம் எதையும் நம்பாதீங்க. எப்படி நம்பாம இருக்க முடியும்? எந்த நம்பிக்கையில நீ சொல்றத நம்புறது? முதல்ல அதை சொல்லுங்க. ராகுல் காந்திக்கு தான் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். எது? நீ ஃப்ராடுன்னு நிரூபிக்கிறது. ஆனா நீ உத்தம நிரூபிக்கிறது உனக்கு ரொம்ப சுலபம், கஷ்டப்படவே வேண்டாம். வித்தின் அ டே முடிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா அத்தனையும் அவங்க கையில இருக்கு. அவங்க நினைச்சா அதை கொடுத்து நான் எவ்வளவு நல்லவன் அப்படின்னு சொல்லி ஊருக்கும் நமக்கும் சொல்லலாம். ஆனா அவங்க சொல்றது இல்லையே. அவங்களுக்கு அதை பற்றி எந்த கவலையுமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு
அவங்க பதில் சொல்ல வேண்டி அவங்களுக்கு வந்து சேவை செய்கிறது அவங்க ஒரே ஒரு ஆளுக்கு தான். அவங்களுக்கு மேலே ஒருத்தர் இருக்காரு பத்தியலா ஐயா, அவர் சந்தோஷமா இருந்துட்டா போதும், அவரோட நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்துட்டா போதும், அவர் நினைச்சதை செஞ்சு முடிச்சுட்டா போதும். ஐயா மனசு சங்கடப்பட்டு நம்மெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அவங்களை பொறுத்த வரைக்கும். இப்போ ராகுல் காந்தி அஃபிடவிட் போடணும், ராகுல் காந்தி பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணணும்னாங்கல்ல, கட்சியே தடுமாறுது. ஸ்டேட் கவர்மெண்ட்டே அவங்க கூட வந்து போட்டி போட முடியாம முழிக்குது. கர்நாடகா கவர்மெண்ட்டு கிட்டத்தட்ட 2 வருஷமாக எலெக்ஷன் கமிஷன்கிட்ட ஐயா சாமி கொடுங்க, நாங்கள் கொஞ்சம் இதை பார்க்கணும், இது என்ன ஏதுன்னு தெரியலை, எவ்வளவோ கெஞ்சது. அசராமல் உட்காந்துருக்காங்க கர்நாடகா கவர்மெண்ட். இப்போ ராகுல் காந்தி பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணணும்னாங்கல்ல, அகிலேஷ் யாதவ் இருக்காருல்ல, அகிலேஷ் யாதவ் 18,000 பேர்ல பிரச்சனை இருக்குதுப்பா, நான் அஃபிடவேட் பண்ணேன், அஃபிடவேட் பண்ணியிருக்காரு. அகிலேஷ் யாதவ் அஃபிடவேட் பண்ணியிருக்காரு. அதில் ஏதாச்சும் இது வரைக்கும் ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா? இது வரைக்கும். ஸோ எல்லாம் இதோ போராடுறவங்க எல்லாம் யாரோ வந்து ஊர் பேர் தெரியாதவங்க கிடையாது. அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. ராகுல் காந்தியை சேர்த்து தான் சொல்கிறேன். அகிலேஷ் யாதவ் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது, சித்தராமையா பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது, ராகுல் காந்தி பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது, ஐயா மு.க. ஸ்டாலின் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது, மம்தா பானர்ஜி பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது. இவங்க எல்லாரும் கேட்குறாங்க. கூட்டத்தில் இருக்கிறவங்க கேட்கல, அந்த கூட்டத்தை நடத்துகிறவங்க கேட்குறாங்க. பதில் சொல்ல மாட்டேன்றாங்க சார். வேற யாருக்கு தான் நீங்கள் பதில் சொல்லுவீங்க? இவங்க எப்போ தெரியுமா பதில் சொல்லுவாங்க? ராகுல் காந்தியை கழட்டி விட்டு நம்ம சட்டையை பிடிக்கணும், அவங்கள நம்ம பிடிக்கணும். ஏன் ஓட்டு, ஏன் காசு, நான் யாருக்கு போகணும், நான் இருக்கிறேன்னா இல்லையா, யாருக்கு போறேன்னா போடல, நான் தான் முடிவு பண்ணணும் இல்லையா? ஆனால் என்னைய கேட்காம சும்மா டம்மியாக ஒரு எலெக்ஷனை நடத்தி அதுக்கப்புறம் இவங்க அவங்களுக்கு வேணுன்றதை ஆல்ட்ரு பண்ணிக்கிறதுக்கு எதுக்கு அந்த எலெக்ஷனை நடத்தணும்? இந்த கோபம் யாருக்கு வரணும்? நியாயமாக இந்த கோபம் நமக்கு வரணும். நம்மகிட்டேருந்து திருடி இருக்கா, நம்ம பையிலேருந்து திருடி இருக்கா. ராகுல் காந்தி பையிலேருந்து அவங்க திருடவே இல்லை. ராகுல் காந்தி கடைசி வரைக்கும் உண்மையிலே எதிர்கட்சி தலைவராக இருக்கத்தான் அவர் ஆசைப்படுகிறார். எதிர்கட்சி தலைவராக இருக்கிறது ஈஸியும் கூட. அதே நேரத்தில் தப்பாக பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வழி நடத்தக்கூடியது, அந்த என்ன தப்புன்னு எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது எதிர்கட்சியோட வேலை. அந்த வேலையை தான் இத்தனை நாள் ராகுல் காந்தி பண்ணாமல் இருந்தார். இப்போ அவர் வேலை பார்க்குறார், அவ்வளவுதான், நத்திங் எல்ஸ். ஆனால் அதை தூக்கி அவங்கள போட்டு தொங்க விட வேண்டியது யார்? நீங்களா, நானா, இல்லை அவரா? நமக்காகத்தான் உட்காந்து அவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கார் மனுஷன். யோசிங்க, ரொம்ப இறங்கி அதுக்காக நீங்கள் போராடணும். ஒரு இது பெரிய ரெவல்யூஷன் நத்திங். பேசுங்க, பேச ஆரம்பித்தாலே அதுவே பெரிய ப்ரெஷராக மாறி போயிடும். உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுங்க, தெரியலைன்னா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். உன் தலையில் ஒன்றும் இல்லை, நமக்கு எதுக்குப்பா அந்த அரசியல் நீங்கள் நினச்சிட்டு போயிடலாம். நீ நாளைக்கு வாங்க போகிற அந்த கடல மிட்டாய் இருக்குல்ல, கடல மிட்டாயில் ஆரம்பித்து, கற்பூரத்தில் ஆரம்பித்து, ஊதுபத்தியில் ஆரம்பித்து, நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, பைக்கு, காரு, இது அத்தனையும் தீர்மானிக்க போகிறது உன்னுடைய ஒரு ஓட்டு. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். நன்றி.